வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸ் பிளாட்டினா போரூர் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எப்போவுமே ஒரு பேய் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி சின்ன பதட்டம் ஆரம்பத்திலே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா மனுஷனுக்கு எப்பொழுதுமே பயம் குறித்து ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு டார்க்கஸ்ட் சைட் ஆஃப் லைஃப், அதை பற்றி எல்லாருக்கும் ஒரு சின்ன பதட்டம், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும். இந்த ஐம்புலன்களையும் நம்முடைய கான்ஷியஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான பேரை சொல்கிறோம். அது பேய் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 தரப்பு ஆட்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது, அதை நான் பார்த்துருக்கேன், அதை நான் விரட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்த காலத்தில் பேய் இல்லை, எந்த காலத்துலையுமே பேய் இல்லை, இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு சிக்கல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மருத்துவ ரீதியாக அணுகக்கூடியவர்கள் இருக்காங்க. இதோடைய 2 தரப்புலையும் அவங்க தான் உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் பேய் ஓட்டுபவர்கள், பேயை நேரில் பார்த்தேங்கிறவங்க, அல்லது பேய் எனக்கு தெரியும், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க, அவங்களாம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனநல மருத்துவர்கள், சைக்காட்ரிஸ்ட், பேயெலாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த 2 தரப்போடு தான் நம்ம பேச போகிறோம். எனக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பேய் இங்கே இருக்கு, இல்லை பேய் வந்துருச்சு, இங்கே பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும். அதாவது சாக்கடை, மலம், அந்த மாதிரியான கெட்ட வாடைகள் அடிக்கும். அந்த துர்நாற்றம் முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த தீய ஆவிகள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அதை நான் ஃபீல் பண்ணுவேன். சில வீடுகளில் அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, ஓகே. வேற ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு நீங்கள் எப்படி, எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க? முதல்ல அந்த வீட்டுக்கு போகிறப்ப நமக்கு மயிர் கூச்சரியும் சார். மயிர் கூச்சரியும். ஓ, ஓகே. அதான் சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸே அதான். அதை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணியா சார். அதை நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகல உங்களுக்கு மயிர் கூச்சல்? கண்டிப்பாக கூச்சரியும் சார். ஓகே. ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும் சார். வேற ஒரு மனிதனை நம்ம பார்க்கும்போது அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் அந்த பேய் ஓட்டுறவங்க, எஸ்பெஷலி எங்கள் மாதிரி ஆட்கள் வரும்பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய இயல்பு கம்ப்ளீட்டாக மாறி போகும். அது ஒரு செகண்டுக்கு முன்னே அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் நான் அவங்கள நேரடியாக பார்க்கும்பொழுது என்னுடைய கண்ணோட பார்க்க முடியாது. அவர்களுடைய பேச்சு தன்மைகள் எல்லாம் மாறி போகும். நான் ஃபோனில் கூட பேயில் ஓட்டுவேன். அப்போ நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பேய் ஓட்டுறதுக்கு வேண்டிய செயல்பாடு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க உடனடியாக அவங்க கத்த ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய செயல்பாடு அவங்களுடைய சுய நினைவுக்கு வந்த பிறகு ஒன்றுமே தெரியாது. சிம்பிள். உங்களை மாதிரி பேய் ஓட்ட ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்க அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு பேய் இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். இது ஒரு ஆளுக்கு. ஒரு வீடு, ஒரு பில்டிங், ஒரு தெரு, அங்கெல்லாம் பேய் இருக்குன்னு எப்படி, என்ன அறிகுறியில் வச்சு கண்டுபிடிப்பீங்க? காற்று வேகமாக சுழல் காற்று மாதிரி வருதுங்க. அப்படியே மேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். திம்முன்னு சத்தம் கேட்கும், ஜல்னு சத்தம் கேட்கும். கதவு ஜன்னலெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிடுங்க. வேகமாக சாத்திடுது அந்த காற்று. நாய் ஊன்னு ஊழ விடுமே, அதை விட்டீங்க? நாய் ஊழ இடங்க. நாய்க்கு தான் முதல்ல தெரியும். இந்த சீன் சொல்றது எல்லாமே படத்தில் வர்ற சீன் ஆச்சு? இல்லைங்க, இதை தான் படத்தில் எடுக்கிறாங்க. ஓ, ஓகே. ஒரு பொது இடத்துல, ஒரு வீட்டில், ஒரு பில்டிங்கில் பேய் இருக்கு அப்படிங்கிறது எந்த அறிகுறியை வச்சு கண்டுபிடிப்பீங்க? பேய்ன்றது இறந்து போன ஒரு பெண்மணி தான் பேய். சப்த கன்னிகளில் 7 கன்னிமார்களில் வராகனின்றது யட்சினி. இந்த யட்சினியை யார் வசியம் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு 100% அது தெரியும். அவங்களோட பாதங்கள் அந்த வீட்டில் பட்ட உடனே அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல், சீண்டி இருக்கிற அந்த ஆத்மாக்கள் உடல் ஆட ஆரம்பிக்கும். இது சத்தியம். பேய் இருப்பதற்கான அறிகுறி என்ன? மாந்திரிய கலையை பழகினவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே அவங்க கிளம்பும் போதே அங்கே இருக்கிற பேய் என்ன இருக்குது, அது ஆண் பேயா பெண் பேயா, அது துர்சக்தியா நல்ல சக்தியா அப்படிங்கிறது விவரமாக தெரிஞ்சுட்டு தான் அங்கே போவாங்க. அதாவது இங்கிருந்தே உங்களுக்கு தெரியும்? ஆமாம். இங்கே எங்கேயாவது பேய் இருக்கா? இங்கே வந்து இத்தனை பேர் வந்து தெய்வங்களை கும்பிடுற ஒரு சக்தி இருக்கிறனால பேய்கள் நெருங்க முடியாது. ஏங்க இப்போ தானேங்க நீங்கள்லாம் வந்தீங்க? நேற்றுலேருந்து ப்ராடு பயலுங்க நாங்களாம் தான் இருந்தோம். இப்போ தானே நீங்கள்லாம் வந்தீங்க.